கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளுக்கான வேத தியானத்தை செய்ய போகிறோம். சங்கீதம் 18:6 எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எப்படிப்பட்ட நெருக்கங்கள்னா, அது பெரிய ஒரு வியாதியாக இருக்கலாம், பெரிய ஒரு இழப்பாக இருக்கலாம், யாரோ மரித்து போயிட்டாங்கங்கிற ஒரு காரியமாக இருக்கலாம், பிஸ்னஸ் முடிஞ்சு ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமையாக இருக்கலாம், வேலை இல்லாமல் அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப மனமடிவாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள சண்டை நிமித்தம் பிரிந்து போகிற அந்த சூழ்நிலை வரக்கூடியதாக இருக்கலாம். குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருக்கலாம். எப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பிரச்சனைகளுக்காகவும் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுதான் நற்செய்தி. அந்த இரத்தம் நம்மளை பாதுகாக்கும். அந்த இரத்தம் நமக்கு பரிந்து பேசும். நம்மளுடைய பிரச்சனைகளுக்காக நம்ம ஆண்டவரிடத்தில் தைரியமாக போகலாம். நம்ம ஆண்டவரை விட்டுட்டு வேறு எங்கே போனாலும் நமக்கு அதில் ஒரு நிம்மதி கிடைக்காது பாருங்கள். நம்ம அலைஞ்சு திரிஞ்சு என்னத்தையெல்லாமோ செய்யலான்னு சொல்லிட்டு தப்பித்து கொள்ளுகிற வழிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றுமே இருக்காது. எல்லாம் அடைப்பட்ட மாதிரி இருக்கும். எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆல் சைட்ஸ் எல்லா பக்கத்தில் இருந்தும் நெருக்கப்படுகிற அந்த ஒரு நேரம் உலகத்தில் இருக்க மனுஷனுக்கு அப்படி திகைச்சு போயிடுவான், பயந்து போயிடுவான், நடுங்கிட்டு இருப்பான். அவனுக்கு என்ன செய்கிறது, அடுத்த நிமிஷம் என்ன செய்கிறதுன்னு தெரியாது முடிச்சுட்ருப்பான். அப்போ தான் அவன் அபயமிடணும். ஆண்டவரிடத்தில் ஆண்டவரேன்னு அவனை கூப்பிடணும். அவர் ஆண்டவர்னாலும் இயேசு தான் வருவார், இறைவன்னாலும் இயேசு தான் வருவார், கடவுளேன்னு சொன்னாலும் இயேசு தான் வருவார். எப்படி உள்ள காரியமாக இருந்தாலும் இயேசுக்கிட்ட நீங்கள் வந்துட்டீங்கன்னா போகிறோம். அதை மாற்றி கொடுக்கறது நான் ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன். அவர் சொல்கிறாருல, யோவான் 14:14 என்னுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேங்கிறார். பார்த்தீங்க, அதுதான் சேலஞ்சிங் வேர்ஸ் பாருங்கள். நீங்கள் என்ன ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் அவர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். அதை நான் சேலஞ்சாக சொல்கிறேன். நடக்கலைன்னா அது வேறு விஷயம், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் என்கிட்ட கேட்கலான்னா, ப்ரே பண்ணேன் எனக்கு கிடைக்கலன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்பொழுதும் ஜெபத்தை கேட்கிறவரே. நீங்கள் 65வது சங்கீதம் 2 வாசித்திருக்கீங்களா? அதில் போட்டிருக்கல, ஜெபத்தை கேட்குறாரு. அதனால தான் என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். பார்த்தீங்களா? அவர் எந்த இடுக்கத்தில் எந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உங்கள் சத்தத்தை கேட்பார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிட்டு, அதை கேட்கறதுனால செவிகளில் ஏறிற்று. அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளை சும்மா விட்டுட்டு இந்த உளையான சேற்றிலிருந்து நீயா எந்திரிச்சு வா அப்படிலாம் சொல்ல மாட்டார். அந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே நான் அடித்து சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மும்பையில் உள்ள ஒரு சகோதரிக்கு கேன்சருங்கிறது உறுதியாயிடுச்சு. அவங்கள இதுக்கு மேலே அவங்கள தப்பிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 70+. அப்போ ஒருத்தங்க மூலமாக எனக்கு இந்த காண்டாக்ட் கிடச்சிது. அவங்களுக்காக நான் துரிதமாக ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் டிஸ்சார்ஜ்னு சொன்னார். அப்போ நான் அந்த லேடிக்கிட்ட சொன்னேன், அதாவது மகக்கிட்ட சொன்னேன், அம்மா இதில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்க பெரிய பணக்காரங்கள்லாம் எனக்கு தெரியாது, எவ்ரிதிங் ஓவர் த ஃபோன் நான் ப்ரே பண்ணுறதுனால எனக்கு யார் எவருன்னே தெரியாது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரு. இவங்க பெஸ்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த அடுத்த நாளே டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, டிஸ்சார்ஜ், நீங்கள் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போங்கன்ட்டாங்க. அப்போது இவங்களுக்கு என்னடா இங்கே ட்ரீட்மெண்ட்டை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்ட ஒரு இருக்கும் அவங்களோட லைஃப் ஆஃப்டர் திஸ், வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு நான் என்னத்தை செய்ய அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப யோசித்தாங்க. அப்போ அவங்க டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. ஆனால் பார்க்கிங்க்கு
அவங்கள ஏற்றிட்டு இருக்காங்க. ஏற்றி முடிச்சுட்டு சொல்கிறாங்க, அந்த டாக்டர்ஸ் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கீங்க எங்கள் அம்மாவைன்னு சில டாக்டர்ஸ் அங்கே இருக்கிறாங்க, அசிஸ்டன்ட் டாக்டர்ஸு. அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இல்லை அவங்க அம்மா வந்து 7 நாளைக்கு மேலே வாழ முடியாது, அவங்களுக்கு வந்து இந்த இது பரவிடுச்சு, ஸோ ஷி கேனாட் லிவ் அப்படின்னாங்க. உடனே இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இமீடியட்டாக ஃபோன் வந்துச்சு. ஃபோனில் வந்து சொல்கிறாங்க, டிஸ்சார்ஜுன்னு சொன்ன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, ஆனால் 7 நாள் வரைக்கும் தான் அவங்களுக்கு ஜீவன் இருக்கும்னு சொல்கிறாங்க சில டாக்டர்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து வைங்க, அவங்கள இன்னும் கூட கொஞ்சம் நேரம் வாழ வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிஸ்சார்ஜ்னால் என்ன அர்த்தம், உங்கள் கடவுள் சொன்னார்ல அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வந்து ஹிந்துஸு. அப்போ நான் சொன்னேன், டிஸ்சார்ஜ்னால் அவங்கள நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், அங்கே வந்து கடவுள் பார்த்துக்குவார், நீங்கள் பார்த்துக்கணும் இல்லை, நீங்கள் பார்ப்பீங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ள எல்லா மருந்துகள் எல்லாமே நீங்கள் செய்வீங்க, பட் காட் இஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் ஹர், அவங்களுடைய ஜீவனை கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த பால் இஸ் இன் யோர் கோர்ட், நீங்கள் வந்து எதை டிசைட் பண்ணுறீங்களோ அது மாதிரி செய்யுங்க. நீங்கள் நான் சொல்கிறத நம்புனீங்கன்னா நீங்கள் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க டாக்டர்ஸ் சொல்கிற மாதிரி நீங்கள் அவங்களோட கிளினிக்கில் வச்சிங்கன்னா அவங்க சொல்கிற அந்த 7 நாளைக்கு மேலே ஏதோ கொஞ்சம் நாட்கள் இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னோடனே அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 இயர்ஸ் கூட வாழ்ந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சொன்ன வாக்கின்படி ரொம்ப வருஷங்களே வாழ்ந்தாங்க. நான் மும்பைக்கு போய் என்னோடய டாட்டர் வந்து இந்த லேடி கொடுத்த ஒரு வேலையில் தான் என்னோடய டாட்டர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுடைய ஆர்கனைசேஷன் கன்சர்னில். அப்போ நான் என் டாட்டரவும் பார்த்துட்டு அந்த அம்மாவையும் பார்க்க போனேன். அவங்க வீட்டிலையும் இன்வைட் பண்ணாங்க. அவங்க எங்களுக்கு லஞ்செல்லாம் பெரிய லெவலில் கொடுத்தாங்க. அப்போ தான் அந்த வீட்டையே பார்த்தேன். என் டாட்டர் வந்து இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, அவங்க வேலையில் ஜாயின் பண்ண போகிற டைமில் சொன்னாங்க. பட் எனக்கு சுத்தமாக தெரியாது. அவங்க வீடு அப்படி ப்ரைம் ஏரியாவில் பிரம்மாண்டமான வீடு. அந்த லேடியை வந்து வீல் சேரில் வச்சு கொண்டு வந்தாங்க. அதாவது எந்த அம்மாவுக்காக நான் ப்ரே பண்ணனோ அவங்க வந்து வந்தாங்க. வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்களுடைய ஆண்டவருடைய கிருபை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த நாட்களில். ஸோ ஒரு நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவங்க வந்து போகணும், டிஸ்சார்ஜ் ஆகி கொண்டு போங்கன்னு சொல்லும்போது கூட அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த சந்தேகத்தெல்லாம் நீக்கும்படிக்கு எனக்கு உத்தரவாதம் கொடுத்தாரு. எனக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி உங்கள் கடவுள் என்ன சொல்கிறாருன்னு கேட்கும்போது, கடவுள் பார்த்துக்குவார், நீங்கள் வீட்டுக்கே போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம நெருக்கப்படுகிற சூழ்நிலையில் கர்த்தர் நிச்சயமாக கைவிடவே மாட்டார். அவரை தான் கூப்பிடணும், அவர்கிட்ட தான் சொல்லணும். நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு அவர் லாஸ்ட்டாக சொல்லக்கூடாது. எங்கள் அப்பா கூட ஒரு நாளைக்கு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. என்னோடய ஹஸ்பண்டு, என்னோடய டாட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க, உடனே நம்ம அட்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நான் எங்கள் அப்பா பக்கத்தில் போய் முட்டி போட்டு அவருக்காக ஜெபம் பண்ணேன். ஒரு 5 நிமிஷத்தில் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. பாருங்கள், அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ்லாம் வரல. நான் சொன்னேன், வெயிட் பண்ணுங்கள், காட் கிட்ட சொல்லி ப்ரே பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸை வேணால் கூப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 5 நிமிஷத்தில் எங்கள் அப்பா எழுந்திரிச்சிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு. கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஒரு வார்த்தை ஒரு எழுத்து கூட கீழே விழாதுன்னு போட்டிருக்கு. இந்த வேதத்தில் 3000க்கு மேலே வாக்கு தத்துவம் இருக்குது. எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றும்படிக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேலையிலே நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நமக்கு சோத்திரம். இந்த வேலையிலையும் அப்பா நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி அபயமிடும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு அதுக்கு நிச்சயமான பதில் கொடுப்பார். இந்த வசனத்தின்படி யார் பிரச்சனையில் நெருக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லா பக்கமும் நெருக்கி ஒரு சூழ்நிலையில் அப்படியே மூழ்கி போகிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கர்த்தர் மாற்ற முடியுங்கிறது இந்த வார்த்தையில் கிளியராக இருக்குது. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. யார் அப்படி சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்கள தூக்கி எடுங்க, அவங்கள பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
Thank you for watching this video and God bless you all.